பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க பாக்கியாக்காக கோபி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்க ராதிகா, அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு கோபி வந்துட்டு பாக்கியாக்கு உதவி பண்ற மாரி, பாக்கியாக்கு தேவையான ஆர்டருக்கான ஃபுட் எல்லாத்தையும் செஞ்சு குடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கோபியும், பாக்கியாவும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துறாங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்துட்ட பிறகு இங்க பாக்கியா வந்துட்டு கிச்சன் ரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா வராங்க. ராதிகா வந்துட்டு பாக்கியா பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன பாக்கியா வேலையா இருக்கீங்களா? நான் எதனா உதவி பண்ணட்டுமா?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா பாக்கியா பார்த்து கேட்கவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்லங்க நானே பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா ராதிகா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி "நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ராதிகா பார்த்து சொல்றாங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "சொல்லுங்க பாக்கியா என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்லங்க. என்னோட ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டர் பண்றதுக்கான ஆட்கள் வந்து என்கிட்ட இல்ல. ஏற்கனவே வந்துட்டு அந்த ஆட்கள்லாம் என்கிட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் பிரச்சனையில அந்த ஆட்களே என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப பெரிய ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டர் பண்ணி குடுத்தா தான் எனக்கும் வந்துட்டு அடுத்தடுத்து வர ஆர்டர் வந்து நல்லா வரும். அதனால வந்துட்டு இந்த ஆர்டருக்கு தேவையான ஆட்கள வந்துட்டு நான் கோபிகிட்ட வந்துட்டு கேட்டிருந்தேன். அவரும் வந்துட்டு அதுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாரு. அதனால தான் கோபி வந்துட்டு கிளவுட் கிட்சன் வந்துட்டு ஆட்கள கூட்டிட்டு வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு அதுக்கு தேவையான ஆர்டருக்கெல்லாம் ஃபுட்லாம் செஞ்சு குடுத்தாரு அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ராதிகா கிட்ட சொல்றாங்க. உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "தெரியும் பாக்கியா. காலையில வந்துட்டு கோபி என்ட்ட கால் பண்ணி சொன்னாரு. இந்த மாரி அவரு உங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்காராம். அவரும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல அந்த ஃபுட்லாம் செய்யறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காராம். அதெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாரு காலையிலேயே கால் பண்ணி" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்றாங்க. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "அப்படியா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா?" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "ஆமா பாக்கியா, என்கிட்ட கோபி ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் வந்துட்டு உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா, முதல் ஆளா வந்து நிப்பாரு போல" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்ல, அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "அவரு தான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்பி வந்துட்டாரு. நான் ஆட்கள மட்டும் தான் வேணும்னு சொன்னேன். அவரும் கிளம்பி வந்துட்டு, அவரும் செஞ்சு குடுத்தாரு" அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதுக்கு ராதிகா வந்துட்டு, "அதான் நான் தான் சொல்றேன்ல பாக்கியா, அவரு இப்பலாம் உங்களுக்கு என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்காரு. இப்பலாம் அவரு என்ன கூட கண்டுக்கிறது இல்ல. என்னையும் மையும் விட உங்க ஃபேமிலி நீங்களும் தான் அவரு முக்கியமாயிட்டீங்க" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்ல, உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்லங்க அப்படிலாம் இல்ல. நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. நான் அவர்கிட்ட உதவி கேட்டது, எழில் தான் வந்து கேட்க சொன்னான். அதான் நான் அவர்ட்ட உதவி கேட்டேன். ஆனா அவர்கிட்ட வந்துட்டு ஆட்கள் மட்டும் தான் கேட்டேன். ஆனா அவரே கிளம்பி வந்துட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லுவோம். இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல பாக்கியா, நான் எதுவும் சொல்லல. நான் சொல்றேன் உங்ககிட்ட, என்ன விட வந்துட்டு இப்பலாம் உங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்ப பாரு வந்துட்டு உங்கள பத்தி மட்டும் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு இப்பலாம். இன்னும் நாட்கள் போக போக அவர் கண்டிப்பா என்னையும் மையும் வந்துட்டு வீட்ட விட்டு தொரத்திருவாரு. வீட்ட விட்டு தொரத்திட்டு உங்க கூட மட்டும் அவர் இருப்பாரு" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு மாரி பேச, அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "இல்லங்க நான் பண்ணது வேணா தப்புன்னா சொல்லுங்க. நான் இப்பயே வேணா கோபியோட க்ளவுட் கிட்சன் அந்த ஆட்கள வேணா அனுப்பிச்சு வச்சுர்றேன். நான் இதுக்கு மேல அவர்கிட்ட எந்த உதவியும் கேட்கல. நான் அப்பவே வந்துட்டு எழில்ட்ட சொன்னேன். எழில் இதெல்லாம் வேணாம்டா சரிப்பட்டு வராதுடா" அப்படிங்கிற மாரி. ஆனா எழில் தான் வந்துட்டு, "அப்பா கிட்ட கேட்டு பாரு" அப்படின்னு தான் சொன்னான். அதனால தான் வந்துட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனா அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஆனா அதுவே இப்போ உங்களுக்கு பெரிய மன கஷ்டம் ஏற்படுத்துது அப்படின்னா, அந்த ஆட்டோ எனக்கு தேவையில்ல ராதிகா. நான் வேணா வந்துட்டு அந்த ஆட்டோ கேன்சல் பண்ணிர்றேன். எனக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆட்டோ நான் பண்ணிக்கிறேன். நான் கோபிகிட்ட சொல்லிர்றேன். இந்த மாரி நீங்க அனுப்புன ஆட்கள்லாம் வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு கூட்டுக்கோங்க அப்படிங்கிற மாரி, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ராதிகாகிட்ட சொல்ல, உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல பாக்கியா, இது உங்க மேல எந்த தப்பும் இல்ல. கோபி தான் சொல்லணும். கோபி வந்துட்டு உங்க மேல அவ்ளோ அக்கறையா இருக்காரு. என்னையும் மையும் வந்துட்டு அவர் சுத்தமா மறந்துட்டாரு. நான் வேலைக்கு கிளம்பி போனா கூட அவர் என்ன ஏது கூட கேட்கறதில்ல. நான் எப்ப வரேன், லேட்டா வரேன் அதெல்லாம் கூட கேட்கறதில்ல. அந்த வீட்ல நாங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கும்போது, நான் கொஞ்ச நேரம் லேட் ஆனாலும் எனக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஆனா இப்பலாம் வந்துட்டு கோபி எனக்கு ஃபோன் கால் கூட பண்றதில்ல. நானே தான் வந்துட்டு கோபிக்கு கால் பண்ணேன். காலையில கூட நானே தான் கோபிக்கு கால் பண்ணி கேட்டேன். அப்பதான் அவரே இந்த விஷயம் சொன்னாரு. இந்த மாரி உங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன் அப்படிங்கிற மாரி. அவரே கூட இந்த விஷயத்த என்ட்ட சொல்லணும்னு தோணல அவருக்கு. அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்க. இங்க பாக்கியா வந்துட்டு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. "என்ன வேணா மன்னிச்சுருங்க ராதிகா. நான் பண்ணது தப்பு தான். நான் இதுக்கு மேல வந்துட்டு அவர்கிட்ட எந்த ஒரு உதவியும் கேட்க மாட்டேன். அவர் மனசுல இந்த மாரி ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவர் வந்துட்டு எனக்கு மட்டும் தான் எல்லாமே பண்றாரு அப்படிங்கிற மாரி நினைக்கவே இல்ல. ஜஸ்ட் இது ஒரு உதவியா தான் கேட்டேன். ஆனா அதுவே வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்த குடுக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அங்க ராதிகா வந்துட்டு, "நான் தான் சொல்றேன்ல பாக்கியா, இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான் வந்துட்டு கோபி கிட்ட பேசிக்கிறேன். கோபி மேல தானே இருக்காரு. அவர்கிட்ட வந்துட்டு நான் இத பத்தி பேசுறேன். அவர்கிட்ட நான் இத பத்தி பேசணும்னு தான் இருந்தேன். இப்பலாம் வந்துட்டு என்ன கோபி கண்டுக்கவே மாட்றாரு. அத பத்தி நான் கேட்கணும். அது மட்டும் இல்லாம உங்க மேலயும் வந்துட்டு இப்போ ரொம்ப அக்கறையா இருக்காரு. அத பத்தி நான் இப்ப கேட்கணும். எப்ப இல்லாத அக்கறை இப்போ உங்க மேல வந்துட்டு அந்த அளவுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு என் வாழ்க்கைக்கு வந்துட்டு பெரிய பாதிப்பா வந்துருமா சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு பாக்கியா அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா பாக்கியாட்ட சொல்ல, "அப்படிலாம் பேசாதீங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது. நீங்க போயிட்டு அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க. அவரு என்ன சொல்றாரோ சொல்லிட்டு என்கிட்டயும் வந்து சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லிர்றாங்க.
அதுக்கப்புறம் அங்கருந்து கிச்சன் ரூம்லேருந்து கிளம்பி இங்க ராதிகா, கோபி இருக்கிற ரூமுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்பதான் இங்க ரூம்ல வந்துட்டு கோபி உட்காந்துட்டு இருக்கும்போது, அப்ப இங்க ராதிகா உள்ள போறாங்க. உள்ள போன உடனே இங்க கோபி வந்துட்டு ராதிகா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. "இங்க வா ராதிகா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு" சொல்லிட்டு, இங்க ராதிகாவ பக்கத்துல கூப்பிட்டு இங்க கோபிய உட்கார வச்சுக்கிறாரு. அப்பதான் இங்க வந்துட்டு கோபி பாக்கியாவ பத்தி ராதிகாட்ட சொல்லிட்டு இருக்காரு. "ராதிகா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இன்னைக்கு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்க்கு போன விஷயமா உன்கிட்ட சொன்னேன்ல. அங்க போயிட்ட பிறகு பாக்கியாவ பார்த்தேன். பாக்கியா எப்படிலாம் தெரியுமா வேலை செய்றா? அது மட்டும் இல்லாம, அவ்வளோ பேர வச்சுன்னு அந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. அவ ஒரு ஷீட்ல வந்துட்டு எழுதி வச்சிருக்கா. யாரு என்ன வேலை செய்யணும், இவங்க இந்த வேலை செய்யணும், அவங்க அந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ தெளிவா வந்துட்டு பிளான் பண்ணி பண்றா. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கா பாக்கியா அப்படிங்கிற மாரிலாம், இங்க பாக்கியா பத்தி பெருமையா இங்க ராதிகா கிட்ட கோபி சொல்லவும், இத கேட்க கேட்க இங்க ராதிகாக்கு ஒரு சைடு கோவமா ஆவுது. இங்க ராதிகா கோவப்பட்டு இருக்க, அப்பதான் வந்துட்டு கோபி பாக்கியா பத்தி இன்னொரு விஷயம் சொல்றாரு. இந்த மாரி பாக்கியா நான் கூட்டிட்டு வந்த ஆட்கள் எல்லாருக்கும் வந்துட்டு சம்பளம் குடுத்து அனுப்புனா ராதிகா. பாக்கியாக்கு எவ்வளோ பேர் மனசு பாத்தியா? சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஃப்ரீயா வேல செஞ்சுட்டு அப்டியே விட்டுருவாங்க. ஆனா பாக்கியா வந்துட்டு அப்டி கிடையாது. பாக்கியா ஒரு உழைப்புக்கு பின்னாடி ஒரு சம்பளம் இருக்கணும் அப்டின்னு சொல்ட்டு எல்லாருக்குமே சம்பளம் குடுத்து அனுப்புனா. அப்போ கூட நான் சொன்னேன். அந்த சம்பளம்லாம் எதுவும் வேணாம் சொல்ட்டு. அப்போ கூட பாக்கியா கேட்காம, நான் கூட்டிட்டு வந்த கிளவுட் கிட்சன் வந்து எல்லா செஃப்‌க்கும் வந்துட்டு சம்பளம் குடுத்து அனுப்புனா. எனக்கு பாக்கியாவ பார்த்தா பெருமையா இருக்கு. பாக்கியாக்கு எவ்வளோ பெரிய மனசு பாத்தியா ராதிகா அப்டிங்கிற மாரிலாம். இங்க பாக்கியா பார்த்துட்டு மேலும் மேலும் வந்துட்டு பெருமையா இங்க கோபி பேச, இங்க ராதிகாக்கு கோவம் அடக்க முடியல. ஒரு சைடு ராதிகா எல்லாத்தையும் கேட்டு என்ன மனசுல நெனச்சுட்டு இருக்காங்க. பாக்கியா பண்ணது எல்லாருமே பண்ற ஒரு பொதுவான விஷயம் தானே. அத பத்தி வந்துட்டு என்கிட்ட பாக்கியா பத்தி இவ்ளோ பெருமையா பேசிட்டு இருக்காரு இவரு. இவரு பாக்கியா மேல எங்க இருந்து இவ்ளோ அக்கறை வந்தது தெரியல. இப்படிதான் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி, இங்க ஒரு சைடு ராதிகா கஷ்டப்பட்டுட்டே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு சொல்றாரு, "என்ன ராதிகா, நான் இவ்ளோ விஷயம் சொல்றேன். எதுவுமே நீ கேட்காம அமைதியா இருக்கியே" அப்படின்னு சொல்லவும், அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல கோபி, எனக்கு பாக்கியாவ பார்த்தா பெருமையா இருக்கு. அதுதான் வந்துட்டு யோசிச்சு பார்த்துருந்தேன். அப்ப இருந்த பாக்கியா வேற மாரி இருந்தாங்க. இப்ப இருக்கிற பாக்கியா வேற மாரி இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லவும், உடனே எங்க கோபி வந்துட்டு, "கரெக்ட்டா சொன்ன ராதிகா. இப்ப இருக்க பாக்கியாவே வேற மாதிரி இருக்கா. எனக்கு இப்ப இருக்க பாக்கியாவ ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க ராதிகா கோவப்பட்டு, "அப்ப நீங்க அவங்க கூட இருந்துறீங்களா கோபி?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா பேச, உடனே இங்க கோபி வந்துட்டு, "என்ன பேசுற ராதிகா?" அப்படின்னு சொல்லவும், "ஆமா கோபி, எப்ப பாரு வந்துட்டு பாக்கியாவ பத்தி தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் என்ன பத்தி எதனா பேசியிருக்கீங்களா? எதனா அக்கறையா? இல்ல எதனா பாசமா பேசியிருக்கீங்களா? நான் ஒர்க் விட்டு வரேன் அப்படின்னாலே, லேட் ஆனாலே எனக்கு கால் பண்ணுவீங்க. இப்பலாம் வந்துட்டு என்னையும் மையும் வந்துட்டு நீங்க கண்டுக்கிறதே கிடையாது. எப்ப பாரு வந்துட்டு பாக்கியாவே பார்த்துட்டு இருக்கீங்க. பாக்கியாக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. பாக்கியா பாக்கியா பத்தி மட்டும் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல கோபி. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? என் கூட இருக்க பிடிக்கலையா? நீங்க வேணா இந்த வீட்ல பாக்கியா கூட இருந்துறீங்களா? நீங்க, பாக்கியா, உங்க அம்மா எல்லாருமே சந்தோஷமா இருங்க. நாங்க வேணா வந்துட்டு போயிட்டோமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா கோவப்பட்டு பேச, இங்க கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, நீ தப்பா நெனச்சுட்டு இருக்க. எனக்கு அந்த மாரிலாம் கிடையாது" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க கோபி. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு என்னமோ பாக்கியா வேணும். பாக்கியா கூட இருந்தோம்னா அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்ப இருக்க பாக்கியா ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால தான் வந்துட்டு எங்கள யாரையும் வந்துட்டு நீங்க கண்டுக்க மாட்றீங்க பொழுது. நீங்க வேணா இப்படியே வந்துட்டு பாக்கியாவோட சந்தோஷமா இருங்க. பாக்கியா பத்தி புகழ்ந்து தள்ளிட்டு பாக்கியாவோட பெருமைய பேசிட்டே இருங்க. நானும் மையும் ஆனா கிளம்பி எங்கேயாவது போயிடுறோம்" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லிர்றாங்க.